हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद। श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांत आचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। श्रीवासरंगपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणेरित्वयुगागमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्गशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। प्रेमप्रदानैकविचक्षणाभ्याम् अनन्यभक्तैः अभिवन्दिताभ्यां मदीयचित्तासनशोभिताभ्यां नमो नमः प्रेमिकपादुकाभ्याम्। ध्येयं सदा परिभवग्नमभीष्टदोहं तीर्थास्पदं शिवविरिञ्चनुतं शरण्यं भृत्यार्तिहं प्रणतपालभवाब्धिबोधं वन्दे महापुरुषते चरणारविन्दं। त्यक्त्वा सुदुस्त्यजसुरेप्सितराज्यलक्ष्मीं धर्मिष्ठ आर्यवचसा यदगात् अरण्यं मायामृगं दयितयेप्सितमन्वधावत् वन्दे महापुरुषते चरणारविन्दम्। श्यामं हिरण्यपरिधिं वनमाल्यपर्घधातुप्रवालनटवेशमनुव्रतांसे विन्यस्तहस्तमितरेण धुनानमब्जं कर्णोत्पलालककपोलमुखाब्जहासम्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। नामसङ्कीर्तनं यस्य सर्वभावप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। பிருத்துவனுடைய சரித்திரத்தில் சாதுக்களிடத்தில் எப்படி பழகணும் அப்படிங்கிறத பிருத்து மகாராஜா அழகாக எடுத்து சொன்னார். பிருத்தோஹோ தத் சூக்தமாகர்ணிய சாரம் சுஷ்டு மிதம் மது என்று சாதுக்களிடத்தில் நாம் எது சாரமோ அதுதான் பேசணும், அனாவசியத்தை பேசக்கூடாது. சாதுக்களிடத்தில் ரொம்ப சத்தமாக பேசி அவர்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. ரொம்ப சத்தமே இல்லாமல் பேசி அவர்களுக்கு நாம் என்ன சொல்ல வரோங்கிறதையும் புரியாமல் போயிடக்கூடாது. அவர்கள் சௌலபியமாக இருக்கார்கள் அப்படிங்கிறதுனால நாமும் அவர்களோட சௌலபியமாக கிட்ட நெருங்கிடக்கூடாது என்று நாம் பேசக்கூடிய விஷயம் அவர்களுடைய தியானத்தை கலைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது என்றெல்லாம் பிருத்து மகாராஜா உபதேசம் பண்ணினார். பகவானிடத்திலேயே 10,000 காது வேணும் என்று வரம் கேட்டார்.
ஏன்னா அவ்வளவு காது இருந்தாலும் பகவத்குணம் கேட்கறதுக்கு போராது அப்படின்னு. அவருடைய சரித்திரத்துக்கு பிறகு அந்த பிருத்துவனுடைய வம்சத்தில் பிராச்சீன பர்ஹிஸ் அப்படின்னு ஒரு ராஜா. கர்மகாண்டங்கள் என்ன சொல்லியிருக்கோ யாகங்கள், அந்த யாகங்கள் எல்லாத்தையும் பண்ணுறார். நிறையா யாகங்கள் பண்ணினார். ஆனால் அந்த யாகங்கள் எல்லாமும் ஜீவகாருண்யம் அப்படிங்கிறது இல்லாமல் பிற ஜீவன்களை ஆடு மாடெல்லாம் வதம் பண்ணி அதை யாகத்தில் அந்த ஆடு மாடனுடைய தலையெல்லாம் போட்டு யாகம் பண்ணுறார் நிறையா. அவருக்கு பாகவத தர்மத்தை உபதேசம் பண்ணணும் அப்படின்னு நாரதர் வரார். அதற்கு முன்னாடி அந்த பிராச்சீன பர்ஹிஸ் அப்படிங்கிற ராஜாவுக்கு பிரச்சேதஸ்கள் அப்படின்னு ஒரு 10 பசங்க இருந்தா. அந்த பிரச்சேதஸ்கள் அவர்களை பார்த்து பிராச்சீன பர்ஹிஸ் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல, அவர்கள் கர்தம பிரஜாபதி மாதிரியே நாங்களும் பகவானை தபசு பண்ணி பார்த்துட்டு அப்புறம்தான் கல்யாணம் என்று தீர்மானம் பண்ணி அவர்கள் சமுத்திரம் மேற்கு சமுத்திர கரைக்கு வரும் பொழுது நாரதர் வழி இடைமறித்து அவர்களை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவாக உண்டு. ஆனால் நீங்கள் பகவானை பார்த்துட்டு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கும் பொழுது பகவான்கிட்ட சத்சங்கத்தையும் கேளுங்கள். சத்சங்கம் இருந்தால் தான் அந்த குடும்பமே நல்ல கதி அடைய முடியும் என்று சத்சங்கத்தையும் கேட்க சொல்லி கொடுத்தாராம் நாரதர். அப்போ அவர்கள் மேற்கு சமுத்திர கரைக்கு வந்து வெகு காலம் தபஸ் பண்ணினான். ரொம்ப காலம் தபசு பண்ணியும் பகவான் அவர்களுக்கு பிரத்யக்ஷமால. ஏன் அப்படின்னா, நாகம் வேதைஹி ந தபசா ந தானேன நச்ச இஜ்ஜயாம். பகவானை வந்து தபஸுனாலேயோ வேதத்தினாலேயோ இல்லை எதையாவது ஒன்றை கொடுத்து பகவானை நம்ம வசப்படுத்திடலாம் அப்படின்னு நினச்சா அது நடக்கவே நடக்காது. பகவானா வசப்பட்டால் தான் உண்டு நமக்கு. பகவானா வசப்படணும் அப்படின்னும் பொழுது நமக்கு பகவான் வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசைவானா வச்சுக்கலாம். நான் தான் ஆசைப்பட்டுட்டனே நீ வந்துடக்கூடாதா அப்படின்னு சொல்ல முடியாது. மேலும் பகவானை தபசு பண்ணினா அடைய முடியாது என்கின்றதை இவர்கள் நினைத்து கண்களை திறந்தா என்ன ஆயிடுத்துன்னா, சிவபெருமான் வந்தார். சிவபெருமான் வந்து இவர்களெல்லாம் பார்த்து 10 பேர் இங்கே என்ன பண்ணுறீர்கள் என்று கேட்டார். உடனே அவர்கள்லாம் சொன்னால், நாங்கள் பெருமாளை சாட்சாத்கரிக்கணும், அதுக்கு தபஸ் பண்ணுறோம்னா. தபசு பண்ணினா பெருமாள் கிடைச்சிட மாட்டார். ஏன்னா அந்த பெருமாள் வந்து ஸ்தோத்திர பிரியன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மகிமை உண்டு. சிவபெருமான குளிர செய்யணும்னா அபிஷேகம் பண்ணணும், அபிஷேக பிரியன் அவர். நம்ம பெருமாள்லாம் அலங்கார பிரியன். துவாரகையில் கிருஷ்ணன் அலங்காரம் தானே பண்ணிப்பானான். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் கிட்ட அலங்காரம் தான் ஒருவனே பண்ணிப்பான். யாரும் அவனுக்கு செஞ்செல்லாம் விட வேண்டாம். கிருஷ்ணனுடைய அலங்காரம் வந்து அவன் பண்ணிக்கக்கூடிய அந்த அலங்காரம் அன்றைய பொழுது பூரா பார்க்கறதுக்கு அத்தனை பேர் கண்களுக்கும் போராதம், அவ்வளோ அழகாக இருக்கும். அவன் வந்து ஒரு பீதாம்பரத்தை என்ன வர்ணத்தை எடுத்து வச்சுக்கிறானோ அந்த பீதாம்பரத்துக்கு மேட்சிங்காக கழுத்தில் போட்டுக்க வேண்டியது
அதுக்கு சமமாக காதில் போட்டுக்க வேண்டியது, கையில் போட்டுக்கக்கூடிய வளையல், தோள் வளைகள், ஹாரப்பதக்கம், வைஜெயந்தி மாலை, வனமாலை, அவனுடைய அந்த இடுப்பில் போட்டுக்கக்கூடிய ஒட்டியானம் கூட பகவானுக்கு அதெல்லாம் ஒரு அழகு லட்சணங்கள். காலில் போட்டுக்கக்கூடிய தண்ட கொலுசு, இது எல்லாமே கிருஷ்ணனே நித்தியம் அவனே இன்னைக்கு இன்னென்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு அலங்காரம் பண்ணிப்பான். இன்றைக்கும் துவாரக ஸ்ரீநாத்ஜியை போய் பார்த்தா அவ்வளவு அலங்காரம் பண்ணுவாள். 1 மணி நேரத்துக்கு ஒரு அலங்காரம் மாற்றிகிட்டே இருப்பாள். ஒரு நாளைக்கு 8 அலங்காரம் பண்ணுறான். அந்த ஸ்ரீநாத்ஜிக்கு அவனை தலைக்கு முண்டாசு வைக்கிறது என்ன, அவன் போட்டுக்கக்கூடிய வஸ்திரம் எல்லாம் பகவான் அந்த பட்டாச்சாரியார் மூலமாக அவர்களுக்கு தெரிவிப்பான். அதுபோல அலங்கார பிரியன், ஸ்தோத்திர பிரியன் பகவான். அப்போ சிவபெருமான் சொன்னார், ஸ்தோத்திர பிரியனாக இருக்கக்கூடியவனை போய் தபசு பண்ணினா எப்படி? நல்லா வாய் வச்சு அவனை கூப்பிட்டாதான், வாயை திறந்து கூப்பிட்டாதான் எதிர்க்க வரக்கூடிய பகவானை வாயை மூடின்னு கூப்பிட்டா எப்படி வருவான்? ஏன்னா வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, வாயினால் பாடினா பாடணும். அதனால சிவபெருமான் ஸ்தோத்திரம் பண்ணினார், இவாளுக்கு சொல்லி கொடுக்கிறார். அதுக்கு ருத்ரகீதம் அப்படின்னு பேரு. ஜிதம் த ஆத்மவித்துரிய ஸ்வஸ்தயே ஸ்வஸ்திரஸ்து மே பவதா ராதசாராத்தம் சர்வஸ்மா ஆத்மனே நமஹ நமः பங்கஜநாபாய பூதசூக்ஷ்மேந்திரியாத்மனே வாசுதேவாய சாந்தாய யதூனாம் பதயே நமஹ ஜிதம் த ஆத்மவித்துரிய ஸ்வஸ்தயே ஸ்வஸ்திரஸ்து மே. ஜிதம் அப்படிங்கிறது எப்பவுமே பகவானுக்கு எது பிடிக்கும் என்று கேட்டால், பகவானிடத்தில் போயிட்டு நாம் என்னை காப்பாற்றி, என்னை ரக்ஷமாம் பாஹிமாம் என்று, பிரபோ எனக்கு நீ இந்த கஷ்டம் இருக்குது, என்னை காப்பாற்றி என்று ஸ்தோத்திரத்தை விட பகவானுக்கு ஜெய ஜெயா அப்படின்னு சொல்கிற ஸ்தோத்திரம் ரொம்ப பிடிக்குமா. பகவானை பார்த்து ஜெய ஜெயான்னு சொல்லணுமா. அதனால தான் ஜெய ஜெயா அப்படிங்கிற அந்த வார்த்தை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறதுனால தான் இங்கே ஜிதம் அப்படின்னு போட்டான். பகவானுக்கு ஜெயம் பிடிக்கும், நீ ஜெயத்துக்கே பிறந்தவன், பகவானை பார்த்து எப்போதும் ஜெயன் என்று சொல்லும் பொழுது, அஜிதன்னு சொல்லும் பொழுது, யாரும் இவனை ஜெயிக்க முடியாது என்று சொல்லும் பொழுது அஜிதன். வராகாவதாரம் வந்ததும் ரிஷிகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணினான். ஜிதம் ஜிதம் தே யஜித அஜித யஜ்ஞபாவன த்ரயீம் தனும் ஸ்வாம் பரிதுன்பதே நமஹ. அதனால தான் ரிஷிகள் ஸ்தோத்திரம் பண்ணா ஜிதம் அப்படின்னு. இங்க ஜிதம் தே அப்படின்னு சொல்றார். பகவான் எப்பொழுதும் ஜிதம்னு சொல்றது தான் பிடிக்கும். அப்படிங்கிறதுனால தான் சுவாமி தேசிகன் கூட ரகுவீர கத்தியத்தில் ஜய ஜய மகாவீரா மகாதீர தௌரேயா என்று ஜெய ஜெயன்னு ஆரம்பிக்கிறார். கோபிகைகள்லாம் கிருஷ்ணனிடத்தில் தோத்து போய் அவர்கள்லாம் கிருஷ்ணனுக்குத்தான் ஜெயம் அப்படிங்கிறதுனால ஜயதி தேதிகம் ஜன்மனா விரஜகா சயத இந்திரா சஸ்வதத்ரஹி என்று கீதம் பாடினா ஜெயதீன். பஜன சம்பிரதாயத்தில் கூட பகவானுக்கு ஜெயம்தான் பிடிக்கும். அப்படிங்கிறதுனால பஜன சம்பிரதாயத்திலேயே தோடயமங்கலம் அப்படின்னு வரும் பொழுது அதில் ஜய ஜானகி ரமண ஜய விபீஷண சரண
ಶರಣ ಜಯ ಸರೋರುಹ ಚರಣ ಜಯ ದೀನ ಕರುಣಾ ஜய ஜயா என்று ஜெய ஜயான்னு பஜன சம்பிரதாயத்திலையும் இப்படி ஜெய ஜெயங்கிற ஸ்தோத்திரம் தான் பகவானுக்கு பிடிக்குங்கிறதுனாலேயே இங்கே சிவபெருமான் ஜிதம் த ஆத்மவித்துரிய ஸ்வஸ்தயே ஸ்வஸ்திரஸ்துமே ஜிதம். மேலும் ஜெயம் அப்படிங்கிறது நம்முடைய ஜெயம் எல்லாமே தற்காலிகமானது. எப்பொழுதுமே ஜெயத்துக்கு உரியவன் யாருன்னா பகவான் தான். ஏன் அப்படின்னு கேட்டால், ஒரு சமயம் இந்திராதி தேவர்கள்லாம் அசுரர்களை யுத்தத்தில் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்திரனுக்கு ஜெய், வாயுவுக்கு ஜெய், அக்னிக்கு ஜெய், வருணனுக்கு ஜெய் என்று ஜெய ஜெயன்னு ஜெயகோஷம் போட்டுன்னு வந்தாலும், இப்படி இவர்கள் ஜெயகோஷம் போட்டுன்னு வரும் பொழுது எதிர்க்க இவர்கள் போக முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு உருவம் இவர்களை தடுக்கிறது, பெரிய உருவம். இந்திரன் என்ன பண்ணினார், வாயு பகவான் அனுப்பி அது யாருன்னு பார்த்துண்டு வா, யாருன்னு கேட்டுண்டு வா, அவர்களை ஜெயிச்சுட்டு வான்னு சொல்ல, உடனே வாயு பகவான் அங்கேருந்து வந்தார். அங்கே ஒரு பூதம் நிற்கிறது. அந்த பூதத்தை பார்த்து நீ யாருன்னார். உடனே அது கேட்டது, நீ யாரு சொல்லு, நீ யாரு சொல்லு அப்படின்னதும், எனக்கு வாயு பகவான்னு பெயர், சரி உன்னுடைய சக்தி என்ன என்று கேட்டது. நான் ஈரமான வஸ்துக்கள் எல்லாத்தையும் காய வச்சிடுவேன், எந்த வஸ்துவாக இருந்தாலும் அதை என் சக்தியை உபயோகப்படுத்தி பறக்கடிச்சிடுவேன். அப்படியா? உடனே என்ன பண்ணிடுத்து இந்த பூதம், ஒரு புல், மாடு சாப்பிடுமே புல், அந்த புல்லை பிடுங்கி ஒன்று அப்படி போட்டு, ஈர புல் எங்க, இந்த புல்லை வந்து நீ காய வச்சுடு பார்க்கலாம், இந்த புல்லை உன் சக்தியினால் பறக்கடிச்சிடு பார்க்கலாம் என்று சொன்னதும், உடனே வாயு பகவான் அப்படின்னு ஊதுறார். மறுபடியும் பெருசாக ஊதுறார். அது ஈரம் காயமும் இல்லை, அது ஓரம் கூட அசையலை. வாயு பகவான் தன்னுடைய முழு சக்தியை அதில் செலுத்தி பார்த்தார். ஒன்றுமே ஆகலை. அது அப்படியே தான் ஈரமாகவும் இருக்குது, காயமும் இல்லை, அசையமும் இல்லை. உடனே வாயு பகவான் தன் தோல்வியை ஒத்துண்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டார். இந்திரன் என்ன பண்ணினா, அடுத்தது அக்னி பகவான் அதுலேருந்து தான் சம்ஸ்கிருதத்தில் ஒரு பழமொழி வந்துதான், தேனவினா திருணமபி ந சலதி. அதாவது நாம் சொல்கிறோமே, ஒருத்தர் சண்டை வந்ததுன்னா இந்த வலுத்தவன் இளைத்தவனை பார்த்து சொல்கிறான், உன்னை நான் என்ன பண்ணுறேன் பார். உடனே இவன் சொல்கிறான், உன்னால் ஒரு புல்லை கூட பிடுங்க முடியாதுடா சொல்கிறா இல்லையா, உன்னால் ஒரு புல்லை கூட அசைக்க முடியாதுங்கிறாள். இந்த புல்லை கூட அசைக்க முடியாது அப்படிங்கிற வசனம் இந்த வாயு பகவான் தோத்ததுலேருந்து வந்துதான். ஏன்னா வாயு பகவானாலேயே புல்லை அசைக்க முடியலையே, அதனால் அக்னி பகவான் வந்தார். அக்னி பகவான் வந்து இந்த பூதத்தை யாருன்னு கேட்டார். பூதம் உடனே நீ யாரு சொல்லுன்னார். நான் எல்லா வஸ்துக்களையும் எரிச்சிடுவேன், சாம்பலாக்கிடுவேன் என்று சொன்னதும், உடனே அந்த ஈரப்புல்லை பார்த்து, இந்த பாரு அக்னி, இந்த ஈரப்புல்லிடத்தில் உன் சாமர்த்தியத்தை காட்டு, இதை எங்கேயாவது பொசுக்கு பார்க்கலாம் என்று சொன்னதும், உடனே அக்னி பகவான் வெறும கையால் இப்படி பண்ணினார். அதில் அக்னி ஒன்றும் பண்ண முடியல. வாயால் அக்னியை வச்சு பார்த்தார், அக்னியை வாயால் வெளிப்படுத்தினார், அப்பையும் ஒன்றும் பண்ண முடியல. கடைசியில் தன் முழு சக்தியையும் அக்னி பகவான் கொண்டு வந்த அந்த புல்லில் செலுத்தினார். அப்பையும் அது ஓரம் கூட எரியலை, கருகலை. அக்னி பகவானே தோத்து போனார், கிளம்பி போயிட்டார்.
அப்புறம் தேவேந்திரனே வந்தார். தேவேந்திரனே வந்து அந்த பூதம் ஏதோ ஒன்று தடுத்துன்னு இருக்கேன், அது என்னன்னு நானே பார்க்க வரேன் என்று வந்து பார்த்தா அங்கே அந்த பூதம் இல்லை, பிரம்ம வித்யா சுரூபிணியான உமாதேவி இருந்தா. உமாதேவியை பார்த்து விழுந்து சேவிச்சான் தேவேந்திரன். தேவேந்திரனை பார்த்து உமாதேவி சொன்னா, இத்தனை நேரம் இந்திரனுக்கு ஜெய, வாயுவுக்கு ஜெய, அக்னிக்கு ஜெயன்னு பேசினீங்களேப்பா, உங்களுடைய ஜெயம் எதுலையாவது வெளிப்பட்டுதா? இப்போ உங்களால் ஒரு புல்லை கூட அசைக்க முடியலையே, அப்படி இருக்க அசுரர்களை ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறது எந்த ஒரு நியாயம்? அப்போ உங்களுக்குள்ள அந்தர்யாமியான பகவான் புகுந்து சக்தியை கொடுக்கலைன்னா நீங்கள் என்ன செஞ்சிருக்க முடியும்? அப்போ இதெல்லாம் உங்களுக்கு வந்த வெற்றி இல்லை, பகவானுக்கு வந்த வெற்றி என்று தெரிஞ்சுக்கணும். அதனால் ஜிதம் அப்படின்னு சொன்னாலே பெருமாளுக்கு தான். எப்பொழுதுமே ஜெயிக்கக்கூடியவன் அவன்தான். ஜிதம் த ஆத்மவித்துரிய ஸ்வஸ்தயே ஸ்வஸ்திரஸ்துமே. பெருமாளுக்குத்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பகவான் அவன் எப்படி இருப்பான்னா, 1000 தலைகளோட 2000 கண்களோட 2000 கைகளோட அப்படி இருக்கக்கூடியவன். ஒவ்வொரு தலையிலேருந்து ஒவ்வொரு வாயிலேருந்து ஒன்று அக்னி வெளியில் வரும், ஒன்று ஜலம் வெளியில் வரும், ஒன்று ஆகாசத்தை வெளிப்படுத்துறது, ஒன்று பூமியை வெளிப்படுத்துறது, ஒன்று பூமியில் இருக்கக்கூடிய சிருஷ்டிகளெல்லாம் ஒழுங்கிறது, ஒன்று பூமியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சொர்க்கத்தை காட்டுறது, ஒருத்தருக்கு நரகத்தை காட்டுறது ஒரு முகம், ஒரு திருமுக மண்டலத்தில் இருந்து வைகுண்டத்தை காட்டுறது ஒரு திருமுக மண்டலம், பிரம்மாதி லோகத்தை 14 லோகத்தை காட்டக்கூடியது, சர்வலோகத்தையும் தன்னிடத்திலேயே 1000 தலைகளாக திருப்பி அந்த 1000 தலைகள்லேருந்து வர எல்லாத்தையும் காட்டக்கூடியது விஸ்வரூப ஸ்வரூபம். அந்த ரூபத்தை பார்த்து அர்ஜுனனே பயந்து போயிட்டான். தைரியமாக இருக்கக்கூடியவன், நன்னா இல்லை இந்த ரூபம்ட்டான். விராட் விஸ்வரூப ஸ்வரூபத்தை காண்பிச்சதும் ஆஹான்னு சொல்லி விழுந்து அர்ஜுனன் சேவிக்கலை, பயந்து ஓடி போகிறான். இப்படி ஒரு கிருஷ்ணா, இப்படி ஒரு ரூபத்தை நான் பார்த்ததே இல்லையே, இந்த ரூபம் எனக்கு வேண்டாம், இருக்கிறதுலே தைரியசாலி நான் தான், போரும் இந்த ரூபத்தை மறை, எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னு. அப்போ விஸ்வரூப தரிசனம் கிடைச்செடுத்து அப்படின்னாலும் விஸ்வரூப தரிசனத்துக்கு உடனே நாம் சந்தோஷப்பட்டு பார்த்துடலாம் முடியாது. அப்போ என்னன்னா, தரிசனம் நோதி திருக்ஷூணாம் தேஹி பாகவதார்ச்சிதம் ரூபம் பிரியதமம் ஸ்வானாம். பகவானுடைய ரூபத்தை பார்க்கணும், பகவானை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல பகவான் எப்படி இருப்பான்னா, இங்கே சொல்கிறான், ஸ்னிக்த பிராவிருத்கணஷ்யாமம் சர்வ சௌந்தர்ய சங்கிரகம் சார்வாயத சதுர்பாகும் சுஜாத ருச்சிரானனம். நீருண்ட மேகம் எப்படி இருக்குமோ, இப்போ மழை பொழிய போகிறது, மழை பெய்ய போகிறது அப்படின்னும் பொழுது அப்போ இருக்கக்கூடிய வானம் எப்படி இருக்கும்? நீருண்ட மேகம், கருமேகம். அந்த கருமையாக இருக்கக்கூடிய மேகம் எப்படி இருக்கும்? பார்ப்பதற்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அந்த மேகத்தை பார்த்தா சே என்ன மேகம் இது அப்படி சொல்ல மாட்டோம். அதனால் அதுபோல குளிர்ச்சியாக இருக்கக்கூடியவன் பகவான். ஸ்னிக்த பிராவிருத்கணஷ்யாமம், நீலமேகஷாமலனாக இருப்பார். ஏன்னா பாகவதர்களுக்குன்னே பிரத்யேகமாக எடுத்த அவதாரம் கிருஷ்ணாவதாரம். சர்வ சௌந்தர்ய சங்கிரகம். அதனால் சொல்கிற ஸ்னிக்த பிராவிருட் கணஷ்யாமம். கணஷ்யாமம் நல்ல கருகருன்னு இருக்கக்கூடியவன், நீலமேக வர்ணன். அதுவும் அந்த மேகம் எப்படி இருக்கும்னா கனமாக இருக்கான். மழையை பொழியக்கூடிய வானம் எப்படி கனமாக இருக்குமோ அதுபோல கருணையை பொழியறதுக்கு கனமாக காத்துருக்கக்கூடியவன். ஸ்னிக்த பிராவிருட் கணஷ்யாமம். பிராவிருட் கணஷ்யாமம்னு, பிராவிருட்னா மழை காலத்தில் வரக்கூடிய மேகக்கூட்டம். சாதாரணமாக மழை பெய்யறது இல்லை, மழை காலம்னு ஒன்று இருக்கே, வருஷா காலம். அந்த மழை காலத்தில் வரக்கூடிய மேகம் எப்படி இருக்குமோ அதுபோல
கருணை மழையை கொட்டுறதுக்காக பகவான் அனுக்கிரகத்துக்காக காத்துருக்கான. அந்த அனுக்கிரகத்தை வாங்கிக்க முடியாத நிலையில் நாம் இருக்கோம். நமக்கு ஒரு தடை இருக்கு. பெருமாள் அனுக்கிரகிக்க தயாராக இருக்கான். பெருமாள் அனுக்கிரகத்தை வாங்கிக்க முடியாமல் என்ன தடை அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு தடை, நம்முடைய கர்மான்னு சொன்னால் சரி வராது, நம்ம விதின்னு சொன்னால் சரி வராது, ஏதோ போன ஜென்மத்தில் பண்ண பாவமோ புண்ணியமோ அப்படின்னு சொன்னால் சரி வராது. பின்ன என்ன சொல்லணும்னா, எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார், நம்முடைய அகம்பாவம். பகவான் அனுக்கிரகம் பண்ண தயாராக இருக்கும் பொழுது அந்த பகவானை சரணாகதி பண்ணி, பிரபோ உன்னை விட்டால் எனக்கு வேறு யார் இருக்கா அப்படிங்கிற அந்த ஒரு பகவானிடத்தில் திருடமான விஸ்வாசம் இருந்ததுன்னா அவன் அனுக்கிரகம் பண்ணிடுவான். அந்த அனுக்கிரகத்தை ஏற்றுக்க முடியாத அளவுக்கு நமக்கு அகம்பாவம். ஏன்னா வாலியை பார்த்து தார சொல்கிறா, நிவாச விருக்ஷ சாதூனாம் ஆபன்னானாம் பராகதிஹி ஆர்த்தானாம் சம்சயஸ்சைவ யசஸ்சைவ பாஜனம். சாதுக்களுக்கெல்லாம் விருட்சம் மாதிரி அந்த ராமர், கதியே இல்லாதவனுக்கு அபயம் கொடுக்கக்கூடியவர். எந்த இடத்துல சத்தம் வந்து மனிதர்களுக்கு அவஸ்தைன்னு ஏற்படுறதோ கஷ்டம் ஏற்படுறதோ அப்போ வந்து காக்கக்கூடியவர். லோகம் பூரா அவருடைய புகழ் தெரியக்கூடியது. அப்பேற்பட்ட அந்த ராமரிடத்தில் ஒரு தடவை நீங்கள் போய் நட்பாக பழகிட்டா கூட உங்களை விட்டுடுவார் ராமர் என்று தார உபதேசம் பண்ணுறான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், என்னுடைய பலத்துக்கு ராமர் ஈடாகுவாரா அப்படின்ட்டான். அதுதான் அகம்பா. இப்போ ராமர் கருணை மழை பொழியறதுக்கு கிஷ்கிந்தைக்கே வந்து அவனுக்காக காத்துருக்கார் வாலிக்கு. அப்போ அவன் அதை ஏற்றுக்கலை. காரணம் அவனுடைய அகம்பாவம். அதுபோல ராவணனை பார்த்து மால்யவான் சொல்கிறான், பேசாம விபீஷணன் மாதிரி நீங்களும் போய் சரணாகதி பண்ணிடுங்களேன். உடனே ராவணன் சொன்னான், என்னை ரெண்டாக கிழிச்சு போட்டால் கூட நான் ராமர் காலில் போய் விடமாட்டேன். அப்போ அவனுடைய அகம்பாவம் அங்கே தடுக்கிறது. அப்போ நம்ம பகவானுடைய அனுக்கிரகம் நம்மளை தடுக்கிறதுனா எதுன்னா, ஒரே ஒரு காரணம், நமக்கு அகம்பாவம்னு ஒன்று இருக்கு. அந்த அகம்பாவத்தை விட்டுட்டோம்னா பகவான் சுலபனாக போயிடுவான். அந்த அகம்பாவத்துக்கு ரூபந்தான் அகங்காரம் மமகாரம் என்று ரெண்டு இருக்கு. நமக்கு ரெண்டு விதமான அகம்பாவத்தினுடைய சொரூபம் இருக்கு. எல்லாம் நான் தான் பண்ணேன், நான் தான் இப்படி இருக்கேன், என்னால் தான் முடியும், நான் தான் இந்த காரியத்தை பண்ணினேன், இது என்னுடையது, என்னுடைய பொருள், என் வீடு, என் பணம், என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தை, என்னுடைய பங்களா, என்னுடைய கார், எல்லாம் என்னுடையன்னு பேசுறது. நான் தான் பண்ணேன், நான் இல்லைன்னா இப்படி இன்னைக்கு இந்த வீடு வந்திருக்குமா சொல்கிறான். நான் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும், நீ இல்லைன்னா வேற ஒருத்தர் இருப்பார். பின்ன பெருமாள் வந்து யாரை எந்த காரியத்துக்கு உபயோகப்படுத்தணும் அப்படின்னா, ஏன்னா எல்லாத்துலேயுமே உண்டு நான்கிற எண்ணம். நாம் பாராயணம் பண்ணுற மாதிரி யாராலையாவது பண்ண முடியுமா? என்ன மாதிரி உபன்யாசம் பண்ண முடியுமா? இதெல்லாம் அகம்பாவம் தான். என்ன மாதிரி சம்பிரதாயத்தில் பகவத் விஷயம் தெரிஞ்சவன் உண்டா? அகம்பாவம் தான். என்ன மாதிரி விரதத்தில் இருக்கக்கூடியவன் உண்டா? அகம்பாவம் தான். என்ன மாதிரி பகவத்குணம் கேட்குறவன் உண்டா? அதுவும் அகம்பாவம் தான். கதை கேட்கறதுல என்ன மாதிரி உண்டானா அதுவும் அகம்பாவம் தான். ஏன்னா அகம்பாவத்தில் நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிறதுலாம் இல்லை, எல்லாம் ஒரே ஈக்குவல் தான். என்ன போல படித்தவன் உண்டா, என்ன போல அழகன் உண்டா, என்ன போல அழகு உண்டா, என்ன போல பணம் சேர்த்தவன் உண்டா, எதுவாக இருந்தாலும் அகம்பாவம் தான். என்ன போல பக்தி பண்ணுறவன் உண்டான அதுவும் அகம்பாவம் தான். அப்போ அகம்பாவத்துக்கு என்ன போல என்பதோ நான் அப்படிங்கிறதோ இது ரெண்டும் இருந்தாலுமே அகம்பாவம் தான். அப்போ எதுவுமே நான் சொல்லக்கூடாது, என்ன போலன்னு சொல்லக்கூடாது. எல்லாம் ஆச்சாரிய கிருபை, பகவானுடைய கிருபை. பகவானுடைய கிருபை இன்னைக்கு நான் இந்த ஆராதனம் பண்ணுறேன். பகவானுடைய ஏன்னா எத்தனை பேர் கையில்லாதவா இருக்கா,
கையில்லாதவாளால் ஒரு புஷ்பம் எடுத்து போட முடியுமா? கையில்லாதவாளால் பகவானுக்கு திருமஞ்சனம் பண்ண முடியுமா? கையில்லாதவாளால் சாதுக்களுக்கு சேவை பண்ண முடியுமா? ஆனால் நமக்கு கை கொடுத்துருக்கா, ஆனால் பகவானுக்கு அர்ச்சனை பண்ணலையே. இந்த கைகளை கொண்டு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணலையே, இந்த கைகளை கொண்டு பகவானுக்கு ஆராதிக்கலையே, இந்த கைகளை கொண்டு சாதுக்களுக்கு சேவை பண்ணலையே. அப்போ இந்த கைகள் இருந்தும் நாம் இதெல்லாம் பண்ணலைன்னா அகம்பாவம் தானே நம்மளை மறைக்கிறது. என்ன அகம்பாவம்? பகவானுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு அகம்பாவம் வந்துடலாம். பகவானுக்கு பண்ணணுங்கிற எண்ணமே வரலையே. அப்போது எவ்வளவுதான் உயர்ந்த பதவி இருந்தாலும், பணம் இருந்தாலும், உயர்ந்த குலமே இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் எல்லாம் பகவத் கிருபை, சாதுக்களுடைய கிருபை, ஆச்சாரிய கிருபை. ஏன்னா பிரகலாதனை பார்த்து உனக்கு எப்படிடா இந்த பக்தி வந்ததுன்னு கேட்குறான் இரண்யகசிபு. பிரகலாதன் சொல்லலாம், நானே தெரிஞ்சின்றேன்னு சொல்லலாம், எல்லாம் என் சாமர்த்தியம்னு சொல்லலாம். ஆனால் பிரகலாத சுவாமி சொன்னார், என்ன சொன்னார்னா, எந்த பிறவியில் சாதுக்கள் நான் ஒரு எறும்பாவோ புழுவாவோ இருந்திருக்கும் பொழுது அவர்கள் இந்த ஜீவனம் கரையேறட்டும் அப்படின்னு கடாட்சம் பண்ணியிருப்பாளோ என்னவோ, நான் இன்னைக்கு இப்படி பாகவதனாக பிறந்திருக்கேன். பரம பாகவதோத்தமனான பிரகலாதனே இப்படி சொல்கிறார். நரசிம்ம பகவானிடத்திலே போய் கேட்குறா, உங்கள் பிரகலாதனுக்கு எப்படி இந்த மாதிரி பக்தினா? பெருமாள் என்ன சொல்கிறார்? அப்போ என் அனுகிரகம்னு சொல்லலை, அவன் சுபாவம் அப்படிங்கிற பிரகலாதன். அது ஏன்னா காந்தக்கல் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த காந்தக்கல் இருக்கே, அது வடக்கு நோக்கி அது எந்த திசை நோக்கி நீ திருப்பி வச்சாலும் அந்த காந்தக்கல் ஆட்டோமேட்டிக்காக வடக்கு நோக்கி தான் போகும். ஏன்னா வடக்கில் தான் அந்த காந்தத்தை இழுக்கக்கூடிய சக்தி உண்டு. அதுபோல பிரகலாதனுடைய பக்தி என்னதான் அவனை திருப்பி லௌகீகத்தில் மாற்றணும்னு நினைச்சானோ அவன் எல்லா திசையிலையுமே பகவானையே பார்த்துட்டு இருந்தான். அப்போ அந்த அகம்பாவத்தை விட்டொழிக்கணும். அதனால அப்படி அகம்பாவத்தை விட்டொழிச்சா அவனுடைய கருணைக்கு நாம பாத்திரமானவர்களாக ஆவோம். அதுதான் ஸ்னிக்த பிராவிருட் கணஷ்யாமம் சர்வ சௌந்தரிய சங்கிரகம் சார்வாயத சதுர்பாகம் சுஜாத ருச்சிரானனம். அப்படி பகவானிடத்துல அவன் கருணையை ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு தடையா இருக்கிறது அகம்பாவம்னு சொன்னோம். சரி, அந்த கருணையை ஏற்றுக்கணும்னா எப்படி பண்ணணும்னா சாதுக்களுடைய சங்கத்துக்கு வரணும். துலயாமலவேனாபி நஸ்வர்க்கம் நா புனர்பவம் பகவத் சங்கி சங்கஸ்ய மர்த்தியானாம் கிமுதாசிஷா. துளையாம அதாவது ஒரு தராசு தட்டை எடுத்துட்டு அதில் பூலோக சுகத்தில் இருந்து பிரம்மலோக சுகம் பரியந்தம் ஒரு தராசு தட்டனுடைய ஒரு தட்டில் வை. மற்றொன்று சாதுக்களுடைய சங்கத்துக்கு பகவத்குணம் கேட்குறோமே, அதனுடைய சௌக்கியம் ஒரு நிமிஷத்தை இன்னொரு தராசு தட்டில் வச்சேன்னா இந்த பிரம்மலோக சுகம் வரைக்கும் இருக்கக்கூடிய தராசு தட்டு எப்படி இருக்கும்னா கீழே தான் இருக்கும். சாதுக்களுடைய சங்கத்துக்கு வந்துட்டு போறியே, அதனுடைய மகிமை உயர்ந்ததான். அதனுடைய மகிமைக்கு பிரம்மலோக சுகம் சமமாகாது அப்படின்ட்டு. துலயாமலவேனாபி நஸ்வர்க்கம் நா புனர்பவம் பகவத் சங்கி சங்கஸ்ய மர்த்தியானாம் கிமுதாசிஷா. சரி, அப்படி பகவானுடைய சங்கத்துக்கு சாதுக்களுடைய சங்கத்துக்கு வரத்துக்கு முடியலையே, நமக்கு முடியல. ஏன் முடியலன்னா பிரமத்தமுச்சைஹி இதி கிருத்ய சிந்தயா பிரவருத்தலோபம் விஷயேஷு லாலசம் त्वमप्रमत्तः சகசாபிபத்யசே க்ஷுல்லேலிஹானஹ அஹிரிவ ஆக்குமந்தகஹ. பிரமத்தமுச்சை, பகவானுடைய சங்கத்துக்கு வர முடியாத அளவுக்கு என்ன இருக்குன்னா, மனுஷனுடைய சிந்தனைக்கு ஒரு அளவு உண்டா? சிந்தனை பண்ணுறான். சங்கத்துக்கு சாதுக்களுடைய சங்கத்துக்கு வரத்துக்கு சிந்தனை. சத் சங்கத்துக்கு வானா நான் என்ன வயசானவன் நினைச்சிட்டியா? எனக்கு என்ன வயசாகிடுத்தான்னு? சத் சங்கத்துக்கு வரணும்னா வயசாகிடுத்தான்னு கேட்குறான்.
அதுக்கெல்லாம் இப்போ ஒன்றும் வயசு இல்லை, அப்புறம் பார்க்கலாம். எப்போ? ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் சத் சங்கம் தான். யாராவது ஒருத்தர் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் சொல்லக்கூடாதோ? ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் தான் நான் குழந்தை பெற்றுக்க போகிறேன், ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் தான் சம்பாதிக்க போகிறேன், ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் தான் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் சௌக்கியமாக இருக்க போகிறேன் என்று அதெல்லாம் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் இல்லை. அதாவது அப்பப்போ நடந்துடணும். கல்யாணம் அந்த வயசில் நடந்துடணும், குழந்தை உடனே பெற்றுடணும், சௌக்கியம் உடனே கிடச்சிடணும். ஆனால் சத்சங்கம் மட்டும் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட். ஏன்னா அப்போ தான் நீ எதுவும் செய்ய வேணாம், ஒரு ஓரமாக வந்து உட்காந்துட்டுருக்கலாம், கை கால்லாம் எனக்கே வயசாக எடுத்துப்பா அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கு மட்டும் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டா? எது முதல்ல பண்ணணுமோ அதை முதல்ல பண்ணணும். பகவத்குணம் கேட்கறது தான் சிறு வயதுலேருந்தே வரணும். காலம் கடந்து போய் பக்தி பண்ணி என்ன பிரயோஜனம்? கண்ணு கெட்டு போன பிறகு சூரிய நமஸ்காரம் இப்படி பண்ணுறோம், என்ன பிரயோஜனம்? கண்ணு கெட்டு போயிடு, அப்புறம் என்னத்துக்கு சூரிய நமஸ்காரம்? கண்கள் நன்னா இருக்கும் பொழுதே பகவானை பார்த்துடணும், காதுகள் நன்னா இருக்கும் பொழுதே பகவத்குணத்தை கேட்டுடணும், நாக்கு நன்னா இருக்கும் பொழுதே அவனுடைய திருநாமத்தை பாடிடணும், கைகள் நன்னா இருக்கும் பொழுதே சாதுக்களுக்கு சேவை பண்ணிடணும். ஆனால் சிந்தனை ஜாஸ்தியாக இருக்குங்கிறார். யார் சொல்கிறார்? சிவபெருமான் சொல்கிறார். ஜனங்களுக்கு என்ன சின்ன சிந்தனைன்னா, சத்சங்கத்துக்கு வர்றதுக்கு ஒரு கவலை, அதை விட சிந்தனை என்னன்னு ஒரு டைரி வச்சுட்டுறான். இன்றைக்கி இங்கே போகணும், இவாளை பார்க்கணும், அவளை பார்க்கணும், அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன்னு சொல்லியிருக்கேன், அப்புறம் ஒருத்தனை பார்க்க அங்கே வரேன்னு சொல்லியிருக்கேன், அப்புறம் இதை வாங்கணும் அதை வாங்கணும், அப்புறம் நாளைக்கு இவாளை போய் பார்க்கணும், இந்த கல்யாணத்துக்கு போகணும், அப்புறம் ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு போகணும், அப்புறம் இந்த காரியத்தை செய்யணும், அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் அவளை வேற போய் பார்க்கணும். இப்படி ஒரு மனுஷன் ஒரு வருஷத்துக்கு 1000 விஷயத்தை எழுதிட்டு இவாளை பார்க்கணும், அவளை பார்க்கணும், இங்கே போகணும், அங்கே போகணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும் அப்படின்னு அவன் என்ன ஓடிண்டே இருக்கு. மனசு ஒரு இடத்துல நிற்கிறது இல்லை. யாரிடத்துலையாவது பேசணும், ஃபோன் பண்ணி பேசணும், எப்போ பார் பேசிகிட்டே இருக்கும். இப்படி இருக்கான் உலகத்தில். இப்படி தான் உலகத்தில் எல்லாரும் இருக்காலாம். இவாளை போய் பார்க்கணும், அவளை போய் பார்க்கணும், இங்கே கொஞ்சம் பேசணும், அங்கே கொஞ்சம் பேசணும். ஏன்? அவெல்லாம் நமக்கு வேண்டாமா? தக்க வச்சுக்கிறது இதுக்கு பேர். சரீர பந்துக்களை நீ எவ்வளவுதான் தக்க வச்சுட்டாலும் பிரயோஜனம் இல்லையே. ஏன்னா சரீர பந்துக்களில் நீ உனக்கு பாசமாக இருக்க, அன்பாக இருக்கங்கிறதுனால உயிர் போகாமையா போயிட போகிறது? சரீர பந்துக்கள்லாம் சாஸ்வதமாக இருக்க போகிறான். சாஸ்வதமாக இருக்கிறது ஆத்ம பந்து ஒருத்தன் தானே, பகவான் தானே. அவனிடத்துல அன்பு வைக்க வேண்டாமா? பந்துக்களிடத்துல போய் இவாளை பார்க்கணும், அவளை பார்க்கணும், இவாள்கிட்ட பேசணும், அவள்கிட்ட பேசணும். நீ பேசி என்ன ஆக போகிறது இல்லையே, சண்டை தான் வரப்போகிறது. அதனால் இது இப்படி மனுஷன் சிந்தனை பண்ணுறது எப்படி இருக்குன்னு ஒரு கதை சொல்கிறார் சிவபெருமான். என்ன கதைன்னா, ஒரு பெரிய ஸ்டோர் ரூம், அரிசி பருப்பெல்லாம் அடுக்கி வச்சிருக்கிற ஸ்டோர் ரூம். அந்த ஸ்டோர் ரூமில் எல்லாம் மூட்டை மூட்டையாக சாமான்கள் இருக்குது. அந்த ஸ்டோர் ரூமில் ஒரு பாம்பு, ஒரு எலி ஒன்று. எலி என்ன பண்ணிட்டு இந்த ஸ்டோர் ரூமை சுற்றி ஆஹா இன்னைக்கு நமக்கு நல்ல வேட்டை. என்னன்னா முதல்ல அரிசி மூட்டையை போய் கொறுக்குன்னு கடிக்கிறது. எலிக்கு எப்போவுமே எண்ணங்கள் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வேகம் ஜாஸ்தி. யாருக்கு எண்ணம் அதிகமாக வேலை செய்கிறதோ அவள் தான் வேகமாக செய்வா காரியம். பரபரப்புன்னு பண்ணுவாள். ஏன்னா அவளுக்கு எண்ணம் அதிகமாக ஓடுறதுன்னு. யார் எண்ணம் அமைதியாக இருக்கோ அவள் காரியங்களும் அமைதியாக இருக்கும். பரபரப்பாக செய்யும் போதே தெரிஞ்சுக்கலாம் அவள் எவ்வளோ சிந்தனை பண்ணிட்டு இருக்கான்னு. அதனால் எலி இப்படி கண்ணை மட்டும் அசைக்கிறது. கண்ணை அசைத்து இந்த மூட்டைக்கு அந்த மூட்டை அப்படி பார்க்கறது, அந்த சக்கரை இதை விட அது வசதியாச்சேன் அப்படின்னு சக்கரை மூட்டைக்கு தாவர். சக்கரை மூட்டையில் போய் கொறுன்னு கடிச்சுன்னு இருந்து அப்புறம் பார்த்தா முந்திரி பருப்பு மூட்டை. அடடே இது அதோட வசதியாச்சுன்னு அங்கே போச்சு. அப்புறம் வெல்லம், அப்புறம் பருப்பு, இப்படி ஒரு மூட்டையிலேருந்து இன்னொரு மூட்டை, ஒரு மூட்டையிலேருந்து இன்னொரு மூட்டை, ஒரு மூட்டையிலேருந்து இன்னொரு மூட்டை. திருப்தி இல்லாமல் போகிறது. அப்படி போயிட்டே இருக்கும் பொழுது அதே ஸ்டோர் ரூமில் ஒரு பாம்பு
இந்த எலியை பார்த்துட்டு வாயான்னு திறந்துருக்கு. என்னென்னா எப்படி இப்போ நம்ம வாயில் தான் அடுத்தது வந்து விழும் அப்படின்னு மூட்டையோட மூட்டையாக இருக்கு. இந்த எலியை அடுத்தது இப்படி கண்ணை பார்த்து பாம்பை வாயை திறந்திருக்கிறத பார்த்ததும் எடுத்தது ஓட்டம், பாம்பு துரத்துறது. எலி அந்த ஸ்டோர் ரூம் ஜன்னல் வழியாக வெளியில் வருது, பாம்பும் வருது துரத்தின்ண்டே. அப்படியே வந்துட்டே இருக்கும் பொழுது எலி தெரு கிராமத்தில் அந்த ஸ்டோர் ரூம் வீட்டை தாண்டி அந்த திருக்கோடியில் ஒரு பெருமாள் கோவில், பெருமாள் சீனிவாசன் மாதிரி நின்ற கோலத்தில் காட்சி தரார். அந்த பெருமாளுடைய கோவிலுக்குள்ளே எலி ஓடி வருது, பாம்பும் துரத்துறது. அந்த பெருமாளுடைய 2 திருவடிக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு சிறு துவாரம் இருக்கே, அந்த இடத்துல எலி வந்து கமுக்கமாக உட்காந்துடுச்சு. பெருமாளுடைய திருக்கரத்தில் இருந்த ஒரு துளசி மாலை இப்படி வச்சுட்டு இருக்கார் பெருமாள். இந்த துளசி மாலையை தொங்க விட்டுருக்கான். அது அப்படியே நழுவி எலியினுடைய மேலே வந்து விழுந்து எலியை மறைச்சிடுது. அப்புறம் என்ன ஆயிடுத்து, பாம்பு இங்கே வந்து தேடி இப்படி தேடி பார்த்து அடடே இந்த எலியை காணுமேன்னு சொல்லி வந்த வழியை பார்த்து போயிடுது. அப்புறம் எலி என்ன பண்ணுறதுன்னா அந்த பெருமாளையே சுற்றின்னு விளையாடுறது. இந்த கதையை சிவபெருமான் ஏன் சொல்கிறார்னா, அந்த ஸ்டோர் ரூம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பூமி, உலகம். அங்கே இருக்கக்கூடிய மூட்டைகள் மாதிரி தான் மனுஷர்களுடைய ஆசைகள். அந்த ஆசைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த எலி தான் மனுஷன். நமக்கு எப்படி எலிக்கு எப்படி திருப்தியே இல்லையோ அதுபோல் அந்த திருப்தி இல்லாமல் எலி எப்படி ஒரு மூட்டையிலேருந்து ஒரு மூட்டை தாவறதோ அதுபோல் நாம் இங்கே போய் இவாளை பார்க்கலாம் அப்படிங்கிறது திருப்தி ஏற்படாமல் இன்னொருத்தரை போய் பார்க்கலாம், அவளை போய் பார்க்கலாம், இவாள்கிட்ட பேசலாம், அவள்கிட்ட பேசலாம் அப்படிங்கிறது எலி மாதிரி ஓடின்னு இருக்கிறது. இப்படி ஓடிண்டே இவன் காலம் பூரா இருக்கும் பொழுது பாம்பு வாயை திறந்துன்னு இருக்குன்னு சொன்னோமே, அந்த பாம்பு தான் யமதர்மராஜன். அப்போ யமதர்மராஜன் வாயை திறந்துட்டு இந்த எலியை முழுங்குற மாதிரி நம்மளை முழுங்க காத்துன்னு இருக்கான். அப்போ அதை உணர்ந்தவன் எப்படி இருப்பான்னா, யமதர்மன் வாயில் போயிடக்கூடாதே அப்படின்னு பயந்துண்டு, அந்த பாம்பு வாயில் விழுந்துடக்கூடாதுன்னு பயந்துண்ட எலி எப்படி கோவில் உள்ள வந்து பெருமாள்கிட்ட வந்து உக்காந்துடுத்தோம், அதுபோல் எவனொருவன் யமதர்மராஜன் நம்மளை பிடிச்சிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு ஜாக்கிரதையாக இப்படி பகவத்குணம் கேட்க வந்து உட்காந்துட்டானோ அவனை பெருமாள் துளசி மாலை போட்டு காப்பாற்றுற மாதிரி சாதுக்களை வச்சு ரட்சிப்பான் அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய சார். அதனால் நீ எவ்வளவு சிந்தனை பண்ணி உலக வாழ்க்கையில் போனாலும் அந்த உலக வாழ்க்கை உனக்கு சௌக்கியத்தை கொடுக்காது, துக்கத்தை தான் கொடுக்கும். பகவத்குண சம்பந்தத்தில் இருக்கக்கூடிய சாதுக்களிடத்தில் வந்தால் தான் உனக்கு அந்த சௌக்கியம். அப்படிங்கிறதுனால ருத்ர பகவான் சிவபெருமான் இவர்களுக்கு அந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி கொடுத்தார். இந்த ஸ்தோத்திரத்துக்கு ருத்ரகீதம்னு பேர். இந்த ருத்ரகீதம் இன்னொரு பேர் யோகாதேசம் அப்படின்னு பேர். இது எந்த இடத்துல ஸ்தோத்திரம் பண்ணுறார்? சிவபெருமான் வந்து மேற்கு சமுத்திர கரையில் இருக்கக்கூடிய நாராயண சரஸ் அப்படிங்கிற தீர்த்தத்தில். அந்த தீர்த்தம் எங்கே இருக்குன்னா இன்றைக்கு குருவாயூர் சொல்கிறோமே, அந்த குருவாயூர் க்ஷேத்திரத்தில் தான் நாராயண சரஸ் தீர்த்தம் இருக்கு. அந்த குருவாயூரப்பன் வந்து பிரத்யக்ஷமாகட்டும் இவர்களுக்கு அப்படின்னு அந்த நாராயண சரஸ் தீர்த்தத்தில் தான் சிவபெருமான் இவர்களுக்கு ஸ்தோத்திரத்தை சொல்லி கொடுத்தார். அதனால தான் சிவபெருமானுக்கும் குருவாயூரில் மம்மியூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கோவில் இருக்கு. இவர்களுக்கு ஸ்தோத்திரத்தை சொல்லி கொடுத்துட்டு சிவபெருமான் மறைஞ்சி போனதும் உடனே பிரச்சேதஸ்கள்லாம் இந்த ஸ்தோத்திரத்தையே ஆவர்த்தி பண்ணி குருவாயூரப்பனை பிரத்யக்ஷமாக பார்த்தார்கள். குருவாயூரப்பனும் இவர்களுக்கு வார்க்ஷி என்று சொல்லக்கூடிய பெண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும், உங்களுக்கு நான் சத்சங்கத்தை தருவேன் என்று சொல்லி அந்த சாக்ஷாத் பகவான் இவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணினான். இவர்களும் பகவானுடைய ஆக்ஞையினால் கல்யாணம் பண்ணிட்டு கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துண்டு இவர்கள் சத்சங்கத்தையும் அனுபவிச்சுட்டு இருந்தார்கள்.
மேலும் பகவானை ஸ்தோத்திரத்தினால தான் சந்தோஷப்படுத்த முடியும் என்கின்றத இவர்கள் பாகவத தர்மத்தை நாரதருடைய உபதேசத்தினாலையும் சிவபெருமானுடைய உபதேசத்தினாலையும் இவர்கள் தெரிந்து கொண்டார்கள் என்கின்ற பிரச்சேதச சரித்திரம். அந்த பிரச்சேதசர்களுடைய சரித்திரத்தோடு இன்னைக்கு நாம் உபன்யாசத்தை நிறுத்திப்போம். நாளைக்கு பிராச்சீன பர்ஹிஸனுடைய சரித்திரம், புரஞ்சன உபாக்கியானம், பஞ்சமஸ்கந்தத்தில் பிரியவர்த்தனுடைய சரித்திரம், இதெல்லாம் நாளைக்கு சிரவணம் பண்ணலாம். கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா.